பாஜக ஆளுகின்ற புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் வந்துள்ளது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார் தமிழிசை சவுந்தரராஜன். டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம் என்று வீட்டின் முன்பு கருப்பு கொடி பிடித்து அரசியல் செய்தார்கள் என்றும் RS பாரதிக்கு தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் நாம் அனைவருமே மனது மிகுந்த வேதனை அடையக்கூடியது. தமிழகத்தின் நிலைமை அகில இந்திய அளவில் தலைகுனிய வைத்திருக்கிறது. ஒரு போதை மாநிலமாக, ஒரு பாதை மாறிய மாநிலமாக இது முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் அதை பற்றி ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை. மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, மோடி அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, அங்கே போனியா இங்கே போனியா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மளோட மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இத்தகைய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. முதலமைச்சர் இன்னும் சென்று பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லை, அதில் சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்களே தவிர நிச்சயமாக சென்றிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்குள்ள மிகப்பெரிய கேள்விக்குறி கூட்டணி கட்சிகள். அங்கே உயிரிழந்திருப்பவர்கள் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள். ஆனால் அந்த மக்களுக்காகவே பாடுபடுகிறோம் என்று சொல்லுகின்ற சில கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் அதற்கான எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கவில்லை. பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரியிலிருந்து தான் இந்த மெத்தனால் வந்திருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொன்னது என்னன்னா, புதுச்சேரி முதல்வர் அவரை தொடர்பு கொண்டு அந்த மெத்தனாலுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா, சென்னையில் பக்கத்துலேருந்து வாங்கி கொண்டு புதுச்சேரியில் கொண்டு விற்று புதுச்சேரியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து வரல. அது இன்றைக்கி மெத்தனால் எல்லா இடங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. 1500 லிட்டர் சேர்ந்த மெத்தனால் உள்ள இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் நடந்த குற்றத்தை குற்றம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றீங்க? ஏன் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள்? அப்படி என்றால் குற்றவாளிகள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை.